அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, சுகத்தோடு, பலத்தோடு, நல்ல விடுதலையோடு, சமாதானத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. தினமும் இந்த காலையில் வருகிறதான இந்த குறுஞ்செய்தியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன ஊழியங்களை செய்யுங்க. உங்களால் முடிந்த செய்ய வேண்டிய காரியங்களை, நன்மையை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதனால் வருகிற ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தில், வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நீங்கள் அனுப்புறதுனால ஆண்டவர் உங்களை நன்மையினால் நிரப்புவார். அந்த வசனங்களை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், 116 சங்கீதம் அதனுடைய 2வது வசனம் இப்படியா சொல்கிறது: அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரின் சத்தத்தை கேட்டபடியினால, இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தபடியினால நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பா என்று சொன்ன அந்த சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கிறார். இன்னும் எதெல்லாம் நீங்கள் கேட்கிறீங்களோ எல்லாவற்றையும் அவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவர் அற்புதமாய் உங்களை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய சத்தத்தை கேட்டு அவர் செவி கொடுக்கிறாராம். நான் கூப்பிடுற என்னுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். அதனால் நான் என்ன பண்ணுவேன்? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவரை தொழுது கொள்ளுவேன். எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பாராட்டின நன்மைகளை நினைத்து, அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நினைத்து, அவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் நினைக்கும் போது நம்ம அவருக்கு செலுத்துவதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் விற்று அவருக்கு கொடுத்தேன்னா கூட அவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்புக்கு, அவர் கொடுத்திருக்கிற விடுதலைக்கு, அவர் கொடுத்திருக்கிற சமாதானத்துக்கு இதெல்லாம் எதுவுமே ஈடாகாது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவரை தொழுது கொள்ளுவேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு இழந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் நான் கவனமாக இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளணும். தொழுது கொள்வது ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை தொழுது கொண்டு அவரோடு நடக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்படி அன்னைக்கு ஆதாம் ஆண்டவருடைய மகிமையை இழந்து போனானோ, அந்த தோட்டத்தை விட்டு அவன் திரட்டப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பரிதாபமான நிலைக்கு வராதபடி ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா, அவங்கள தொழுது கொள்ளுகிறேன்னு சொல்லி நன்றியோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நாம் தொழுது கொள்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை தொழுது கொள்ளுவேன் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.